ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. நாங்களும் உங்களுக்காக உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்கள் முடியும் முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் தகர்க்கப்படும்படியாக, நம்மை கட்டி வைத்திருக்கிற கண்ணிகள் தெரிக்கப்படும்படியாக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்கள் செய்யும்படியாக அவர் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார். இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உனக்கு எதிராக இருக்கிற எல்லா கண்ணிகளும் தெரிபட போகிறது என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 124:7. வேடுண்டிய கன்னிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கன்னி தெரித்தது, நாம் தப்பினோம். அதே சங்கீதம் 91 வாசிக்கும்போது வேடுண்டிய கன்னிக்கும் அல்லாக்கும் கொள்ள நோய்க்கு ஆண்டவர் நினைச்சிட்டாரு, தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கன்னி தெரித்தது, நாம் தப்பித்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். உடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கண்ணிகள் காணப்படலாம். ஆனால் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் தெரிவிக்கப்படும்படியாக, உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும்படியாக, இந்த நாளிலே என்னென்ன காரியத்தில் நீ கட்டப்பட்டு இருக்கிறாயோ அத்தனை கட்டுகளையும் தேவன் அறுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். எதை செஞ்சாலும் தடை அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த கண்ணிகளெல்லாம் தெரிப்பட போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு அதை தெரிபட செய்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா வேடுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறவர். இந்த நாளில் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களில் இருக்கிற கட்டுகளும் கண்ணிகளும் தெரிப்பட போகிறது. உன் ஆத்துமா தப்பி பிழைக்கும்படியான காரியத்தை தேவன் உன்னதத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். அப்போ இந்த நாளில் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் செய்தாலும் உன்னதத்திலிருந்து தான் நமக்கு உதவி கடந்து வர வேண்டும், ஒத்தாசை கடந்து வர வேண்டும். அதே இடத்துல தான் வாசிக்கிறீங்க, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்போ நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய், நம்முடைய கண்ணியை தெரிபட வைக்கிறவராய் அவர் இந்த நாளில் நம்ம அருகிலே கடந்து வந்திருக்கிறார். நான் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். இவ்வளோ நாட்களும் நீ கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாய். உன்னுடைய தொழிலில் ஒரு கட்டப்பட்ட நிலைமை, ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை, உன் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை, அநேக காரியங்களை நீ கட்டப்பட்டவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் கண்ணியை தெரிபட வைக்கப் போகிறார். உடைய கட்டுகளை அவிழ்த்து நீங்கள் விரும்புகிறதை அவர் செய்து உங்களை கனப்படுத்தும்படியான காரியத்தை அவர் உன்னதத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட சகாயத்தை தேவன் உன்னதத்திலிருந்து செய்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உடைய அன்பின் ஆளுகையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. எதிலெல்லாம் உடைய பிள்ளைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ அந்த கட்டுகள் இன்றைக்கு தெரிப்பட போகிறதையா, அந்த கண்ணிகள் தெரிப்பட போகிறதையா. ஆண்டவரே, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் தகர்க்கப்பட்டு இவர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியான காரியத்தை நீர் உன்னதத்திலிருந்து செயல்படுத்த போகிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இன்று முதல் அவனை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையின்படி இன்று முதல் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.